ஹலோ, டிட்ஸ் அண்ட் டாட்ஸின் 2ஆம் எபிசோடுக்கு வணக்கத்துடன் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய நாளிலே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போவது 21 May 1991 நான் சென்னை ஏர்போர்ட்டில் என்னுடைய டியூட்டி செய்து கொண்டிருக்கும் பொழுது நான் கண்ட காட்சிகளும் அதன் தொடர்ச்சியாக நடந்த சோக சம்பவம். அதாவது திரு ராஜீவ்காந்தி அவர்கள் மரணமடைந்த அந்த நாளின் மதியம் 1 மணிக்கு நான் டியூட்டிக்காக ஏர்போர்ட்டுக்கு சொல்கிறேன். மதியம் டியூட்டி என்றால் 1 மணியிலிருந்து சாயந்தரம் 7 மணி வரை. சாதாரணமாக நாங்கள் வேலையில் இருக்கும் பொழுது ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு ஒரு முறை எங்களுக்கு பல யூனிட்ஸ்கள் இருக்கும். சில யூனிட்ஸ்கள் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கும், சில யூனிட்ஸ்கள் செகண்ட் ஃப்ளோரில் இருக்கும். ஒரு சின்ன பிரேக்குக்காக நாங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோரில் வேலை செய்பவர்கள் செகண்ட் ஃப்ளோரில் சென்று ஃப்ரெண்ட்ஸ்களை சந்தித்து விட்டு வருவதுண்டு. இல்லாவிட்டால் அவர்கள் இங்கே வருவதுண்டு. இது சகஜம். நானும் ஒரு 3 to 3:30 மணி இருக்கும். ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு நான் சென்ற பொழுது நிஜமாகவே ஒரு பெரிய சலசலப்பு அங்கே காணப்பட்டது. ஃபஸ்ட் ஃப்ளோரில் நாங்கள் 1, 2, 3 என்று சில நம்பர்கள் பொறிக்கப்பட்ட அறைகள் எப்பொழுதுமே பூட்டியே காணப்படும். நாங்களும் அந்த பில்டிங்கில் 6 வருஷமாக வேலை செய்கிறோம். ஒரு நாள் அதை திறந்து பார்த்ததே இல்லை. அந்த ரூம்கள் திறக்கப்பட்டிருந்தன. நிறைய பேர் அதிலே வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். நானும் என் ஃப்ரெண்டுமாக போய் எங்களுக்கு ஒரு சின்ன க்யூரியாசிட்டி. நாங்கள் போய் அதுக்குள்ளே எட்டி பார்க்கிறோம். சிலர் தரையை க்ளீன் செய்து கொண்டிருந்தார்கள், சிலர் மேட்ரஸ் சேஞ்ச் பண்ணி கொண்டிருந்தார்கள், சிலர் கட்லரிஸ் கொண்டு வந்து வைத்து கொண்டிருந்தார்கள், சிலர் ஒரு ஃப்ளாஸ்க் வந்தது, கூடை நிறைய பழங்கள் வந்தது, சில பிஸ்கட்ஸ் வந்தது. இப்படி உணவு பதார்த்தங்கள் எல்லாம் வந்து கொண்டிருந்தன. எங்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. கேட்ட பொழுது அங்கிருந்தவர்கள் சொன்னார்கள், இன்று திரு ராஜீவ்காந்தி அவர்கள் இந்த அறையில்தான் இரவிலே தங்க இருக்கிறார் என்று சொன்னார்கள். கொஞ்சம் எங்களுக்கு நம்ப முடியாததாக இருந்தது. காரணம், எப்பொழுதும் நியூஸ் பேப்பரில் வாசிக்கும் பொழுது அவர்கள் ராஜ்பவனில் தங்கியதாக செய்திகள் வரும். இல்லாவிட்டாலும் ஒரு முன்னாள் பிரதமர் தங்குவதற்குரிய ஒரு ஸ்டேட்டஸில் இருந்ததாக அந்த ரூமை எடுத்துக்கொள்ள முடியாது. 5-6 வருஷங்களாக திறக்கப்படாத ரூம் என்று நான் சொல்கிறேன். அதனுடைய கண்டிஷன் எப்படி இருக்கும் என்று. அப்படி ஒரு ரூமில் அவர் வருவதற்கு சற்று முன்பாக, அதாவது அவர் ராத் வந்து தங்குவார் என்றால் ஒரு மத்தியானம் 3 மணிக்கு அதனுடைய கிளீனிங் வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஒரு முன்னாள் பாரத பிரதமருக்காக இப்படியே அரேஞ்ச்மெண்ட் செய்வார்கள் என்று அவர்கள் சொன்னது ஒன்றும் நம்பக்கூடிய விதத்தில் இல்லை. நாங்களும் அவருடைய டியூட்டி ஸ்பாட்டுக்கு சென்று விட்டோம். அதன் பின்பாக நாங்களும் எங்கள் அக்கம் பக்கத்தில் வேலை செய்தவர்களோடு டிஸ்கஸ் செய்தோம். என்னது இது இப்படி சொல்கிறாங்க, ஃபஸ்ட் ஃப்ளோரில் நிறைய பேர் வந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க, நிஜமாலுமே அவர் வந்து தங்க போவாரா இங்கே அப்படின்னு. அப்போ ஒரு சிலர் சொன்னாங்க, இருக்கலாம், ஏன்னா அவர் முன்னாடி பைலட்டாக இருந்தார் இல்லையா, அவருக்கு ஏர்போர்ட்டோட ஒரு அஃபினிட்டி இருக்கும், அதனால அவர் ப்ரிஃபர் பண்ணியிருப்பாரா இருக்கும். இது கொஞ்சம் எங்களுக்கு பெருமை தரக்கூடிய ஒரு தாட்டாக இருந்ததுன்னா ஓகே இருக்கலாமா இருந்தாலும் மனதனவோ நம்பவில்லை. எங்கள் டியூட்டி செய்து கொண்டிருந்தோம். 7 மணிக்கு 10 நிமிஷம் முன்பாகவே என்னுடைய ரிலீவர் வந்து விட்டார். எங்களுக்கு ரிலீவர் வந்தால்தான் டியூட்டி ஸ்பாட்டை விட்டு நாங்கள் அவரிடம் ஹேண்டிங் ஓவர் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் செய்து நாங்கள் சைன் செய்து அப்புறமாக நாங்கள் வெளியே போக முடியும். ஸோ ரிலீவர் எனக்கு 10 நிமிஷம் முன்னாடி வந்ததுனால நான் வேகமாக கீழே சென்று கொண்டிருக்கிறேன். இந்த நேரத்தில் நான் எங்களுடைய ஏர்போர்ட்டுடைய சீன் எப்படி இருக்கும் அந்த காலகட்டத்தில் என்பதை நான் சொல்ல இருக்கிறேன். உங்களுக்கு தெரியும், 1985 வரைக்கும் இந்த ஏர்போர்ட்டில் தான் முழு ஏர்போர்ட் ஆப்ரேஷன்ஸும் நடந்து கொண்டிருந்தது. 85 இதனுடைய டொமஸ்டிக் ஆப்ரேஷன் திருசூலத்துக்கு ஷிஃப்ட் செய்யப்பட்டது. 89 இன்டர்நேஷ்னல் ஆப்ரேஷன்ஸும் ஷிஃப்ட் ஆயிடுச்சு. அதற்கு பின்பாக இந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குமோ அது எல்லாமே ஷட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த ஏர்போர்ட்டோட கிரவுண்ட் ஃப்ளோர் எப்படி இருக்குன்னா, எல்லா ஸ்டால்ஸும் க்ளோஸ்டு, எல்லா ரெஸ்ட் ரூம்ஸு எல்லாமே லாக் பண்ணி வைத்திருப்பார்கள். புவர்லி லிட்டாக இருக்கும். 1-2 லைட் எரிந்து கொண்டிருக்கும். ஏன்னா சென்டரில் ஒரு ஸ்பைரல் ஸ்டேர்கேஸ் இருக்கும். அது வழியாக தான் மேலே ஏறி நாங்கள் ஏர் டிராஃபிக் சர்வீசஸில் வேலை செய்கிறவங்களும்
சில மெட்ரோலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவர்கள், சில டிஜிசி ஆஃபீஸை சேர்ந்தவர்கள் மேலே வேலை செய்வார்கள். ஃபஸ்ட் ஃப்ளோர் அண்ட் செகண்ட் ஃப்ளோர் அண்ட் கண்ட்ரோல் டவர். இதை தவிர கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒன்றுமே கிடையாது. அதனுடைய அப்பியரன்ஸ் எப்படி இருக்கும் என்றால், ஒரு ஹாண்டட் பில்டிங் இருக்கும் இல்லையா, அதே போல் இருக்கும். விளக்குகளும் அதிகமாக இருக்காது, மெயின்டெனன்ஸும் புவர். அதில் பெருக்கி துடைக்க கூட செய்திருக்க மாட்டார்கள். எப்பொழுதாவது மாதத்துக்கு ஒரு முறையோ ஏதோ ஒரு கிளீனிங் நடக்கும். இல்லாவிட்டால் ஒன்றுமே இல்லாத ஒரு சூன்யமான பண்ணப்பட்டது. அது உள்ள கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் இல்லை, கிரவுண்ட் ஃப்ளோரோட அந்த எக்ஸிட் கேட்லேருந்து நம்மளுடைய கிராண்டாங் ரோடு வரைக்கும் உள்ள அந்த அப்ரோச் பாத்துலேயும் ஏதோ 1 2 சோடியம் வேப்பர் லேம்ப் எரிந்து கொண்டிருக்கும். முன்னாடி ஒரு காலத்தில் ஜே என்று கார் பார்க்கிங்கும், ரெஸ்டாரண்ட்ஸும், ஸ்டால்ஸுகளும், பேசஞ்சர்ஸ்களும், அவர்களை வழி அனுப்ப வருபவர்களும் என்று ஜே என்று இருந்து கொண்டிருந்த இடம் இப்பொழுது ஒரு ஆள் இல்லாத ஒரு ஹாண்டட் ஏரியாவாக காணப்படும். எக்ஸப்ட் எங்களுடைய ஃபஸ்ட் ஃப்ளோரும் செகண்ட் ஃப்ளோரும் அது எப்பவும் போல் நார்மலாக இயங்கி கொண்டிருக்கும். இப்படி ஒரு காலகட்டத்தில் தான் இந்த நிகழ்ச்சியை நான் பகிர்ந்து கொள்கிற அந்த நாளும் இருந்தது. நான் என்னுடைய டியூட்டியிலிருந்து முடித்து கீழே ஸ்பைரல் ஸ்டார்க்கு இறங்கி வந்து கொண்டிருக்கும்போது, இறங்கி படியில் வர வர ஒரு பிரைட் லைட்டை நான் பார்க்கிறேன். கடைசி ஸ்டார்கேஸில் வரும்பொழுது தான் பார்க்கிறேன், லெஃப்ட் சைடில் எப்பொழுதும் அடைத்து கிடக்கிற அந்த ரூம் திறக்கப்பட்டிருக்கிறது, வெளிச்சமாக இருக்கிறது. அந்த ரூம் வந்து எப்படின்னா, முன்னாடி இன்டர்நேஷ்னல் ஆப்ரேஷன் இருந்த பொழுது அம்பாசிடர் பல்லவாவுடைய ஒரு ரெஸ்டாரண்ட் அதில் இயங்கி கொண்டிருந்தது. ஒரு 25 to 30 மெம்பர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு டைனிங் ஏரியா அது. அதுக்குள்ளே எட்டி பார்த்தேன். அங்கே திருவாளர் ராஜீவ்காந்தி அவர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். அவருக்கு யாரோ மாலை அணிவித்து கொண்டிருந்தார்கள். இன்னும் 2 பேர் மாலை அணிவிப்பதற்காக வெயிட் பண்ணி கொண்டிருந்தார்கள். நானும் அங்கே நின்று ஒரு கணம் அதை கண்டுகொண்டே இருந்தேன். அப்புறம் எனக்கு நினைப்பு வந்தது, வெளியே என்னுடைய கணவர் வெயிட் பண்ணி கொண்டிருப்பார், என்னுடைய குழந்தை வீட்டிலே வெயிட் பண்ணி கொண்டிருக்கோம். ரொம்ப சின்ன குழந்தை என்னோடது, 1 வயசுக்கு குறைவானது. ஸோ நான் வீட்டுக்கு உடனே போகணுமே அப்படிங்கிற ஒரு தாட் வந்ததுன்னா எக்ஸிட் கேட்டை நோக்கி மெதுவாக நடக்க ஆரம்பித்தேன். அப்போ ஹாலுக்குள்ளே நின்று கொண்டிருந்த ஒரு போலீஸ் அதிகாரி வேகமாக என்னிடத்தில் வந்தார். வந்துட்டு அவர் சொன்னார், மேடம் நீங்கள் இந்த கேட் வழியாக இப்போ போக முடியாது அப்படின்னு சொன்னார். ஏன்னாக்கா வெளியே எட்டி பாருங்க இந்த க்ரௌடன்னார். நானும் இது போல் ஒரு க்ரௌடை பார்த்ததே இல்லை. அதாவது ஃபுல்லாக அந்த கிளாஸ் வால்ஸ் இருக்கும் இல்லையா, அதை அப்படியே புஷ் பண்ணிக்கொண்டு மக்கள் நின்று கொண்டிருந்தார்கள். இதை நான் அதுக்கு முன்னாலேயும் பார்த்ததில்லை. நான் அதுக்கப்புறமும் என்னுடைய 38 வருஷ சர்வீஸில் எத்தனையோ ஏர்போர்ட்டுகளில் நான் வேலை செஞ்சுருக்கிறேன். எத்தனையோ தலைவர்கள் வருவார்கள், அதை ரிசீவ் பண்ணுறதற்காக கட்சிகள், தொண்டர்கள் எல்லோரும் வருவார்கள். ஆனால் ஒரு பாயிண்ட் வரை அவர்களை அலோவ் பண்ணுவோம். அப்புறம் அவங்கள அலோவ் பண்ண மாட்டாங்க. டியூட்டிக்கு வருகிறவர்களுக்கோ போகிறவர்களுக்கோ ஒரு நாளும் ஒரு பிரச்சனையும் இதுவரை ஒரு நாள் மாத்திரம்தான் நான் பார்த்துருக்குறேன் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை. அப்போது அவர் வந்துட்டு சொன்னார், என்னை அனுமதிக்க மாட்டேன் என்று சொன்னார், திறக்க மாட்டேன் என்று சொன்னார். அப்போ நான் அவர்கிட்ட சொல்கிறேன், என்னுடைய கணவர் வெளியிலே வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறார், என்னுடைய குழந்தை வீட்டிலே வெயிட் பண்ணி கொண்டிருக்க, நான் சீக்கிரமாக போக வேண்டும் என்று சொன்ன பொழுது அவர் என்னிடம் சொன்னார், மேடம் நீங்கள் இப்போ போகவே முடியாது, செக்யூரிட்டி மட்டும்தான் என்னோட ஃபஸ்ட் கன்சர்ன். நீங்கள் ஒன்று செய்யுங்க, உங்களுடைய டியூட்டி ஸ்பாட்டுக்கே திருப்பி போயிருங்க. அப்படி உங்களுக்கு போக மனமில்லை என்றால் இந்த லெஃப்ட் சைடில் அப்படியே போனீங்கன்னா இன்னொரு கேட் வரும், அது வழியாக நீங்கள் வெளியே போங்க, நாட் த்ரூ திஸ் கேட். இதை நான் எந்த காரணத்தை கொண்டும் திறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற கேட்டை நான் ஒரு நாளும் பார்த்ததே இல்லை. நானும் அந்த பில்டிங்கில் 6 வருஷமாக டியூட்டி பண்ணுறேன். ஆனால் ஒரு நாளுமே அப்படி ஒரு கேட்டை நான் பார்த்ததே இல்லை. அப்புறம் அந்த பக்கம் எட்டி பார்த்தா ஒரே இருட்டாக இருந்தது. எனக்கு ஒரு எண்ணம் தட்டியது, என்ன நான் ஏன் இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடந்து கொண்டு இருக்கிறது என்று சொன்னாரே, அதை முடிவதற்கு இன்னும் 1/2 மணி நேரம் ஆகும் என்று வேற சொன்னார் அந்த போலீஸ் ஆஃபீஸர். அப்போது இதை இருந்து கொஞ்சம் பார்த்தா என்ன, இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் டு மை டெஸ்க்கு ஐ வில் see this fun அப்படின்னு சொல்லிட்டு நான் மெதுவாக உள்ளே எட்டி பார்த்தேன். கொஞ்சம் பேர் லாஸ்ட் லைனில் நின்று கொண்டு நின்றார்கள். நான் அவர்களோடு போய் நின்று கொண்டேன். ராஜீவ்காந்தி அவர்கள் கேள்விகளுக்கெல்லாம் பதில் அளித்து கொண்டிருந்தார். என்ன கேள்வி கேட்டாங்க, அதுக்கு அவர் என்ன பதில் கொடுத்தார், இதெல்லாம் அவ்வளவாக என்னுடைய மனதில் நினைவில் நிற்கவில்லை. ஏனென்றால் அதில் இன்ட்ரெஸ்ட்டும் எடுத்துக்கிறதில்ல. ஆனால் எப்போவுமே எனக்கு இந்த பர்சனாலிட்டி, மேனரிசம் இதெல்லாம் வாட்ச் பண்ணுறது அளவுக்கு அதிகமாக ஒரு விருப்பம் உண்டு.
கேள்வி வர்றதுக்கு முன்னாடியே அவர்கிட்ட வந்து ஃபட்டுன்னு ஆன்சர் இருந்தது. அப்போ எனக்கு ஒரே ஒரு திங்கிங் தான் அந்த நேரத்தில் வந்து கொண்டிருந்தது. இவர் ஒரு பைலட்டு, எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் அவருக்கு அரசியலில் இருந்ததில்லை அப்படிலாம் அப்பப்போ பேப்பரில் படிக்கிறோம். ஒரு கம்பல்ஷனில் அவருடைய தாயாரின் மரணத்துக்கு அப்புறம் அவர் அரசியலில் வந்திருக்கிறார் என்று. ஆனால் பிறந்ததிலிருந்தே அரசியலில் இருந்தது போல் ஒரு கொஸ்டின்ஸ்லாம் ஹேண்டில் பண்ணுறாரு. எவ்வளவு திறமைசாலி என்று கண்டு கொண்டிருந்தேன். முகத்தின் ஜொலிப்பை பார்த்து கொண்டிருந்தேன். இவ்வளவு எனக்கு நான் இன்டென்ஷனும் இல்லை அவரை பார்க்கணும்னு, ஆனால் பார்க்க வேண்டும் என்று எனக்கு டெஸ்டினி எழுதி வைத்திருந்தது என்று நினைக்கிறேன். ஆனால் அப்பொழுது எனக்கு தெரியாது, இன்னும் சற்று நேரத்தில் அவர் மரணத்தை எட்ட இருக்கிறார் என்பது. அவருடைய ஜொலிப்பு எப்படி இருந்தது என்றால், நான் இப்பொழுதெல்லாம் நினைவு கூறும் பொழுது மெழுகுவர்த்தி சொல்வார்களே, அது எரிந்து முடிவதற்கு முன்பு பிரகாசமாக எரியும் என்று, அதுபோல் அவர் அன்று ஜொலித்தாரோ அப்படின்னு நான் அடிக்கடி நினைவு கூறுவதுண்டு. கொஞ்ச நேரத்தில் என்னுடைய மதர்லி ஃபீலிங் வர ஆரம்பித்தது. ஐயோ குழந்தை வீட்டில் வெயிட் பண்ணுமே, ஐயோ இன்னும் அந்த அவர் போலீஸ் ஆஃபீஸர் சொன்னாரே அந்த கேட்டை கண்டுபிடிக்க முயற்சித்தால் என்ன என்று திரும்பவுமாக அந்த கேட்டை தேடி நடக்க ஆரம்பித்தேன். கொஞ்சம் அவர் காட்டிய டைரக்ஷனில் நடக்கும் பொழுதே வெளியில் யாரோ ஹெட்லைட்டை ஆன் செய்தார்கள். அது எனக்கு நல்ல வெளிச்சத்தை தந்தது. கிளாஸ் வாலாக இருக்கிறதுனால் அதனுடைய வெளிச்சம் உள்ளே வர வந்தது. அந்த வெளிச்சத்தில் மெதுவாக நடந்து போய் நான் கேட்டை கண்டுபிடித்து விட்டேன். வெளியே வந்து விட்டேன். அந்த காரை வெளிச்சத்துக்கு முன்பாகவே நின்று கொண்டு என் 2 கைகளையும் அசைத்த பொழுது எங்கேயோ தூரத்தில் இருந்து என் ஹஸ்பண்ட் நோட் செய்து தன்னுடைய பைக்கை அங்கேயே நிறுத்திவிட்டு, தூரத்தில் அவராலே இந்த க்ரௌட் பக்கம் அணுக முடியவில்லை, அவர் நடந்து வந்து என்னை பிக்கப் பண்ணி நாங்கள் 2 பேருமாக திரும்பி வீடு திரும்பும் பொழுதும் இதை பற்றியே நான் பேசி கொண்டு வந்தேன். ராஜீவ்காந்தி அவர்கள் இன்று எங்களுடைய ஏர்போர்ட்டில் ஏன் தங்குகிறார், அவர் தங்குவதால் இருந்தாலும் அதனுடைய அரேஞ்ச்மெண்ட்டை ஒரு 4-5 நாளுக்கு முன்பாகவே அதை சுத்தம் செய்திருக்க மாட்டார்களோ, என்ன இது திடீரென்று செய்கிறார்கள், அப்போ கடைசி நேரத்தில் எடுத்த முடிவாக இருக்குமோ, அந்த க்ரௌடை பற்றியும் நாங்கள் 2 பேரும் டிஸ்கஸ் செய்து கொண்டே போனோம். இவ்வளவு க்ரௌடை ஏன் இந்த பாயிண்ட் வரைக்கும் அவங்க ஏன் விட்டாங்க அப்படிங்கிறது இருந்தது. அடுத்த நாள் காலையில் 7 மணிக்கு எனக்கு டியூட்டி. ஸோ அடுத்த நாள் காலையிலே 6 மணிக்கு நியூஸ் பேப்பர் எடுத்த பொழுது தெரிந்தது அவர்கள் குண்டு வெடிப்பில் இறந்து விட்டார்கள் என்று நியூஸ் வந்திருந்தது. தலையில் இடி விழுந்தது போல் இருந்தது. திரும்பவுமாக மார்னிங் டியூட்டிக்கு கனத்த இதயத்தோடு சென்ற பொழுது, நேற்று நான் அவரை கண்ட அந்த ரூம் இன்று அடைக்கப்பட்டிருந்தது. அவருக்கு அணிவித்திருந்த மாலைகளை அங்கேயே விட்டு வைத்திருந்தார்கள். அந்த மாலைகள் என்னுடைய மனதை மிகவும் நெருடின. அந்த பூவிலிருந்து இன்னும் வாசனை மாறவில்லை, அந்த பூவும் வாடவில்லை. ஆனால் அது அணிவிக்கப்பட்டிருந்த அந்த மனிதர் இந்த உலகத்தில் இப்பொழுது இல்லை. மனுஷனுடைய வாழ்க்கை எவ்வளவு ஒரு அற்ப சொற்ப நிரந்தரமற்றதாக இருக்கிறது என்பதை நான் உணர்ந்தேன். அதுவும் 33 வருஷங்கள் கழிந்தாலும் ஒவ்வொரு சீனும் ஃப்ரேம் பை ஃப்ரேமாக என்னுடைய நினைவை விட்டு மாறாமல் காலத்தை கடந்து நின்று கொண்டிருக்கின்றன. நெஞ்சத்தை நெருடுகிற தருணங்களாக இவைகள் காணப்படுகின்றன. திரும்பவுமாக நான் டெல்லியில் 21 வருஷம் இருந்த பொழுது எத்தனையோ பேர் என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் டெல்லியை காண வரும் பொழுது என்னுடைய வீட்டில் மிகவும் அருகில் இருந்த நம்பர் 1 சஃப்தர்ஜங்க் ரோடு, அதாவது இந்திரா காந்தி ராஜீவ்காந்தி அவர்களுடைய மெமோரியல் இருக்கிற அந்த ஸ்தலத்துக்கு நான் அவர்களை அழைத்து சென்று காண்பிக்குவதற்காக போகும் பொழுதெல்லாம் திரு ராஜீவ்காந்தி அவர்களுடைய அந்த எரிந்து போன உடையின் அவர் அணிந்திருந்த அந்த உடையினுடைய பகுதியான அந்த மிச்சமானதை அங்கே வைத்திருக்கிறார்கள். எனக்கு அப்படியே அந்த கம்ப்யூட்டர் விண்டோவில் நம்மளை ஆல்ட் டேப் போட்டு 2 விண்டோ மாட்டி எடுத்து வேலை செய்யும் பொழுது வர்ற மாதிரி இந்த 2 சீன்ஸுகளும் வரும். அன்று அவர் அணிந்திருந்த அதே குர்த்தா, அந்த ட்ரை கலரில் அணிந்திருந்த அங்கவஸ்திரம், அந்த பிரைட்னஸ், அந்த ஜுவலிப்பு, இங்கே எரிந்திருக்கிற இந்த குர்த்தா, 2மே ஒன்று தான். அன்று நான் கண்டதும் அதுதான், இங்கே நான் காண்கிறதும் சேம் பொருள் தான். சில காரியங்கள் எனக்கு இன்னும் புரியலை. ஏன் ராஜீவ்காந்தி அவர்கள் அன்று எங்களுடைய ஒர்க் ஸ்பாட்டு, அதாவது அவருடைய ஸ்டேட்டஸ்க்கு ரொம்ப குறைவு, நமக்கு கூட அந்த 5 வருஷம் 6 வருஷம் திறக்காத அந்த ரூமில்
தங்குவோமா அப்படிங்கிறது ஒரு நெருடல். அந்த இடத்துல எதுக்காக அவருக்கு அரேஞ்ச் பண்ணாங்க? முன்னாள் பிரதமர் அவர், ராஜ்பவனில் எப்பொழுதும் தங்குவார். ஆனால் அந்த நாளில் ஏன் அவருக்கு தங்குவதற்கு அங்கே அரேஞ்ச்மெண்ட் செய்வதாக எங்களுக்கு சொல்லப்பட்டது. அப்படியே நானும் ஒரு வாரத்துக்கு முன்னாடியாவது அட்லீஸ்ட் அவருடைய டூர் ப்ரோக்ராம் அரேஞ்ச் ஆகிருக்குமே, ஏன் கடைசி ஒரு சில மணித்துளிகள் முன்பாக ஒரு வார்ஃபூட்டில் இந்த வேலைகள் நடந்து கொண்டிருந்தன? இதற்கும் என்னிடத்தில் ஆன்சர் இல்லை. ஏன் அந்த க்ரௌடு ஏர்போர்ட்டின் அந்த டோர் வரைக்கும் அலோவ் பண்ணப்பட்டார்கள்? இதுவும் மூணுமே ஒரு ஸ்ட்ரேஞ்ச் சிச்சுவேஷன்ஸாக தான் எனக்கு தெரிகிறது. நெக்ஸ்ட் டே மார்னிங்கில் நியூஸ் பேப்பரில் எல்லாம் எடுத்து படிக்கும் பொழுது இறந்து போனதாக ஒரு போலீஸ் ஆஃபீஸருடைய படமும் கொடுக்கப்பட்டிருந்தது. என்னுடைய நினைவிலே என்னிடத்தில் பேசியவர், அவர் இறந்து போனதாக அறிவிக்கப்பட்டிருந்த அவர் தான். என் பேர் எனக்கு தெரியாது, ஆனால் ஃபேஸை நான் நினைத்து பார்க்கும் பொழுது அவராக இருக்கலாம் என்று சொல்கிறேன். ஒரு அந்த மரணத்தோடு நம்மளை உரசி பயணிப்பது போல இருந்த அந்த நாளின் ஆஃப்டர்நூன் டியூட்டி ஒரு நாளும் மறக்க முடியாத ஒரு நினைவுகள். இதை உங்களோடு இன்று நான் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உடனே ஒரு லைக் கொடுங்க, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், உங்கள் கோவர்க்கர்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல காணொளியோடு அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.